novidade que eu tenho muito gado. Não é minha culpa se eu pegar seu namorado. Foi ele que falou que era descompromissado. E todo mundo sabe que eu gosto de dotado. Tado, 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 tado. Eu gosto de dotado. Tado, 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 tado. Que eu gosto de dotado. வணக்கம் மக்களே, இதான் உங்களோட பீஸ் பாஸ் அஃபிஷியல் 147. இன்னைக்கு நம்ம பேரிஸ் ஃப்ரிசன் ரன் தான் விளாட போகிறோம். ஸோ இது இப்போ கிறிஸ்மஸ் ஒரு 3 நாளில் வர போகிறதுனால நான் வந்து இல்லை பேரி வந்து கிறிஸ்மஸ் அப்டேட் மாதிரி பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 31 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ளே போய் விளாண்டுருங்க. இப்போ நம்ம 5 ப்ரெசன்ட்ஸ் நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ ஒரு சேடாக ஒன்று நடந்துச்சு. நான் இப்போ வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் வந்து நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து 15 மினிட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுமா. ஸோ அது ஃபுல்லாக டெலீட் ஆகிட்டு. அதனால் நான் இந்த வீடியோவை நான் வந்து டுட்டோரியல் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஈஸி மோடும் ஹார்ட் மோடும் பண்ண போகிறோம். அப்புறம் இன்னொரு வீடியோவில் லாவா மோட் பண்ணுவோம். ஸோ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு வந்து இப்போ ஸ்டார்டிங் இதுலேயே தான் இருக்கும். டக்குன்னு போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே இல்லை, பின்னாடியா நாளா கிஃப்டை காணும். ஐயோ, நம்ம கிஃப்டை கண்டுபிடிச்சிட்டா நம்ம திருப்பியும் பண்ணணுமா? அடப்பாவி, இப்படி பண்ணானே. எல்லா கிஃப்டையும் கண்டுபிடிச்சதுனால அந்த இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க போல். ஸோ கைஸ், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து என்னோடய செகண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கேன். இது நான் வந்து வேறு வீடியோஸ்லாம் ரொம்ப நல்ல வீடியோஸ்லாம் வச்சுருக்கிற அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இப்போ அந்த மாதிரி நடக்கணும் தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் தான் வந்து கிஃப்ட்டை கலெக்ட் பண்ணோம். ஆனால் லாபாமோட இதில் வந்து நான் மெயின் அக்கௌண்ட்டே பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இது முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி வருதுல, அது போயிட்டு இங்கே இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ திருப்பியும் நம்ம நார்மலுக்கு போயிடலாம். ஸோ நம்ம அடுத்த கிஃப்ட்டு நான் வரும்போதில் நான் வந்து திருப்பியும் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஆரம்பிக்கிறேன். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம இந்த லாவா ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பேரி அந்த டாய்லெட்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜை வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கே இருக்குல்ல அந்த ப்ரெசண்ட் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ப்ரெசண்ட் நம்ம வந்து போய் அடுத்த ப்ரெசண்ட்டு வரும்போது நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் திருப்பி ஆரம்பிக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம அடுத்த கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோரை திறந்துடலாம். இந்த ஐக்கானை வச்சுட்டு இப்போ நான் துரத்துவேன். இப்போ நம்ம வெளில போய் காமிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் இந்த ரன் பண்ண முடியல, எனக்கு தெரியல. அப்புறம் நான் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு சூப்பர் ஜம்ப்லாம் இருக்கும் போதில் வந்து பண்ணி தான் நான் கண்டுபிடிச்சேன். இந்த கேஜ்குள்ளே இருக்குது பாருங்க. எப்படி உள்ளே போவீங்கன்னா உங்களோட இதோட ஸ்பேனரை எடுத்து அந்த டோரை உடச்சி அப்படியே கிஃப்டை எடுத்துடணும். அப்படியே கிஃப்டை எடுத்துருங்க. இவன் பிடிச்சா பரவாயில்ல, ஆனால் வந்து நாங்கள் தான் ப்ரோ ஆச்சு, அதனால் புரிய மாட்டான். ஸோ இப்போ நம்ம 3 கிஃப்ட் வச்சுருக்கோம், இன்னும் 2 தான். அடுத்த 2 ஈஸி தான். ஸோ அடுத்த கிஃப்ட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் கைஸ். ஸோ காய்ஸ், நம்ம அடுத்த கிஃப்ட்டு எங்கே இருக்குன்னா
இப்போ நம்ம வந்து லேடர் எடுக்க போவோம்ல, வந்து அங்கே போயிட்டு இங்கே மேலே ஒரு கிஃப்ட்டு, அவ்வளோதான். ஸோ கடைசி கிஃப்ட்டு இன்னும் ஒன்று இருக்குது. அது வரும்போதுல நான் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், நம்மளோட கடைசி கிஃப்ட்டு எங்கே இருக்குன்னா, நீங்கள் மோஸ்ட்லி பார்த்த உடனே நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் வந்து இருக்குது. ஸோ இப்போ அடுத்த கிஃப்ட்டு எங்கே இருக்குன்னா, இருக்கேன் நான் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்படி போயிட்டுருந்தேன். இங்கே ஏதோ ஒரு பறந்துட்டு இருந்துச்சு, ஏதோ டப்பா மாதிரி பறந்துச்சுன்னு நான் மேலே பார்த்தேன், மேலே பறந்துச்சு. இப்போ மேலே எப்படி போகணுன்னா வந்து சைடில் ஒரு ஏணி இருக்கும், அதை அப்படியே எடுத்துகிட்டு சும்மா இது மேலே இருங்க, அதை அப்படியே கொடுத்துரும். ஸோ நம்மளுக்கு ஸ்லெட்டு கிடச்சிருக்கு. இருங்க, பேக்கில் போய் எக்குட்டு நினைக்கிறேன், வேறுங்க சைன் போகுது. மோஸ்ட்லி அதே மாதிரி தான், ஆனால் வந்து பிக்கப் பண்ண முடியல எதையும். ஸோ ஜம்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சும்மா தான் நினைக்கிறேன் இது. இருங்க போய் பார்க்குறேன், ஏனியில் போக முடியுமா? ஹை, ஆனால் வந்து நடக்கிறத விட ஸ்பீடாக போகுமான்னு தெரில, ஆனால் எனக்கு ஸ்பீடாக தெரியுது கொஞ்சம். ஸோ ஈஸி மோடில் இந்த ஸ்லெட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆமாம் கைஸ், இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம் வந்து எல்லா கிஃப்ட்டையும். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் மோடில் இருக்கிற கிஃப்ட்ஸ்லாம் போய் கண்டுபிடிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஹார்ட் மோடில் இருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் வரதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அப்போ வரும்போதில் நான் வந்து சொல்கிறேன் எப்படி கிடைக்கணும்னு. ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட்டே வரும். பால் ரோல் பண்ண விட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இது பார்க்கும்போது நம்பலை. இப்போ வந்து இப்போ அந்த சைடில் பால் இந்த சைடு வரும்போதுல இந்த சைடில் ஒரு வழி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே இருக்கிற கிஃப்ட்டை அப்படியே எடுத்துக்கலாம், அதான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. அப்புறம் இதை சும்மா முடிச்சிடலாம். அப்புறம் இந்த இன்னொன்று கிஃப்ட் இல்லை, ஆனால் இன்னொன்று வரும், அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ், நான் அது பண்ணும்போது நான் டை ஆகிட்டேன். ஆனால் வந்து நீங்கள் கிஃப்ட்டை எடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே கால் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் அந்த ஃபுல் இதையும் முடிச்சிட்டிங்கன்னா கடைசியில் ஒரு ரெட்டு டைமண்ட் மாதிரி வரும். அந்த டைமண்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு டோர் திறக்கும். அப்புறம் இங்கே ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் அதுக்கு போல் டைவே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த ப்ரெசென்ட் வர மாதிரில நான் வந்து பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரெசென்ட் எங்கே இருக்குன்னா, இப்போ நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல வந்து வந்ததுக்கப்புறம் வந்து அந்த கடைசியில் வந்து சுற்றுற மாதிரி இருக்குல்ல, அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு ப்ரெசென்ட் ஒரு எல்லோ க்ரீனு ப்ரெசென்ட்டு. அதை அப்படியே முதல்ல அப்படியே எடுத்துட்டா 2 ப்ரெசென்ட்டு, இன்னும் 3 ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ அடுத்த ப்ரெசென்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ அடுத்த கிஃப்ட்டு எங்கே இருக்குன்னா, இப்போ நம்ம பைப்பெல்லாம் மூடினதுக்கப்புறம் வந்து இங்கே சரி கீழே வந்துடலாம். இப்போ பைப்பெல்லாம் மூடினதுக்கப்புறம் மேலே அங்கே இருக்கும் கிஃப்ட்டு. மோஸ்ட்லி பார்த்துருவீங்க வந்து அங்கே போக முதலையே. அங்கே போயிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ இதுக்கு அடியில் தான் இருக்கும் கிஃப்ட்டு, மோஸ்ட்லி பார்த்துருவீங்க, அதனால் இது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ அடுத்த கிஃப்ட்டு ஈஸின்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் பார்த்துட்டா வந்து அது மோஸ்ட்லி பார்த்துருவீங்க, ஆனால் அது எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கிஃப்ட்டை போய் கண்டுபிடிக்கலாம் கைஸ். ஸோ கைஸ், இப்போ நம்ம அடுத்த ப்ரெசென்ட் இடத்துல இருக்குன்னா வந்து இது லேசர் ஏரியாவில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் மேலே போயிட்டுருக்கும் முதலே வந்து அங்கே பாருங்கள், தெரியுதா ஒரு ஆரஞ்சும் எல்லோ ப்ரெசென்ட். சரி
அதாவது இது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஏன்னா வந்து லேசர்லாம் நடுவில் இருக்குது. அப்புறம் அது கரெக்டாக வந்து அது மேலே படணும். இப்படி ஐயோ பின்னாடி போயிட்டேன், முன்னாடி பார்க்க எங்கள் லேசரில் போய் பட்டு நான் திரும்பி கீழே போய் அதை எடுத்துடுறேன். லேசரில் படுறதுக்கு இவ்வளோ நம்ம அது நான் எப்படி கீழே போகிறது? திருப்பி கீழே போக முடியாதா? அடப்பாவி, இங்கே போயிட்டு அப்படியே கீழே போக முடியாதாண்டா. ஐயோ ப்ளீஸ். நல்ல வேலை. ஸோ நான் எடுத்ததுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எப்படியோ வந்து கிஃப்ட்டை ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கெல்லாம் பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. சரி இதை நான் சரி கைஸ் இப்போ கிஃப்ட்டை எடுத்ததுனால நான் இவ்வளோ முக்கிறத நான் வந்து காமிக்க தேவையில்ல. ஸோ கடைசி கிஃப்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கைஸ் நம்ம கடைசி கிஃப்ட்டு எங்கே இருக்குன்னா, இப்போ இருங்க நான் உங்களுக்கு கிஃப்ட்டு எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இப்போ கிஃப்ட்டு அங்கே இருக்குது பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டு மேலே. இப்போ நான் அதுக்கு எப்படி போனேன்னா, ஃபஸ்ட்டு காரை வந்து அந்த இடத்துல இந்த கம்பியில் ஏறுற மாதிரி வச்சுட்டு வெளில போயிடலாம். அப்புறம் இந்த கார் மேலே ஏறிட்டு இது மேலே ஏறிட்டு அப்புறம் இது மேலே ஏறதான் கொஞ்சம் கஷ்டம். நான் ஏறினதுக்கப்புறம் பார்க்கலாம். That's not காசு. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ நான் கிஃப்ட்டை அப்படியே விட்டுட்டு போயிடுறேன். இப்போ நான் வந்து ஆக்சுவலி இது முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த ஏரியாவுக்கு திருப்பியும் வந்து ஸ்பீடு யூஸ் பண்ணி வரலாமான்னு எனக்கு தெரியல. அந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் வந்துடுவேன். தெரியாததுனால நான் இதில் சும்மா ஏரியா பண்ணிடுறேன். இல்லைன்னா எனக்கு இன்னொரு வழி தெரியும் கைஸ். நீங்கள் வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து சூப்பர் ஜம்ப், சூப்பர் எல்லாம் வந்து சூப்பர் ஸ்பீட், லோ கிராவிட்டி, டூம் ஸ்கை. இப்போ டூம் ஸ்கைனா வந்து இந்த நைட்டை வந்து ரெட் கலராக ஆகிடும். அது கூட நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஆனால் மற்றது யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்பீடும் லோ கிராவிட்டியும் எக்விப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு டக்குன்னு குதிச்சேன் ஈஸியாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஸ்னோ புல்லெட்டு ஏதோ கிடச்சிருக்கு. ஸ்னோ ஏதோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இது கன்னு மாதிரி போல. ஆமாம் சும்மா கன்னு மாதிரி. ஆமாங்க சும்மா கன்னு தான். ஸோ இந்த கேமை மட்டும் நான் முடிச்சிடுறேன். அப்போ தான் என்னால் லாவா மோடு விளையாட முடியும். சைடில் இப்படி இருக்குது இந்த சைடா. சரி கேஸ் நான் வந்து கேமை முடித்ததுக்கப்புறம் வந்து அவுட்ரோ கொடுத்துட்றேன். ஓகே கேஸ் நம்ம கேமை முடிச்சிட்டோம். இப்போ நான் அந்த கிஃப்ட்டு சொல்லிட்டு இருந்தேன்ல உங்களுக்கு காமிச்சேன். இப்போ டூம் ஸ்கைனா இந்த சும்மா ஸ்கையை மாற்றோம் அவ்வளோதான். சூப்பர் ஸ்பீடு வந்திக்காங்க, லோ கிராவிட்டி. அதுதான் நான் மோஸ்ட்லி அப்படி யூஸ் பண்ணால் தான் ஒழுங்காக வரும்னு நினைக்கிறேன். சரி வேணும்னா வந்து ஆக்சுவலி லோ கிராவிட்டி வரல சூப்பர் ஜம்ப் வேணா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும், அதான் பிரச்சனை. இங்கே இருக்க இங்கே இல்லை போல, அங்கேயும் இல்லை. இது இந்த ஏரியா
எந்த இடம்னு தெரில, அதான் வந்து பிரச்சனை. இங்கே எங்கேயாவது இருக்கா? நீங்கள் மோஸ்ட்லி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னாலே கண்டுபிடிக்க முடியல. இங்கேயா? இது என்னது? சரி, நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சால் இந்த இதை யூஸ் பண்ணி அதை ஈஸியாக எடுத்துக்கலாம். முடியலைன்னா நான் யூஸ் பண்ண மெத்தடே யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆமாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.